இத்தனை நாளா பேசும்போது வந்து சஞ்சு சாம்சன் எதுக்குங்க இத்தனை பேட்டர்ஸ் இருக்காங்க, இத்தனை எல்லாமே கரெக்டா இருக்கு சிஎஸ்கேக்கு, எதுக்குங்க சஞ்சு சாம்சன் அப்படின்னு நாங்க யோசிச்சுட்டு இருந்தப்போ ஜடேஜா எதுக்கு அப்படின்னு நான் இந்த சைட்ல இருந்து யோசிச்சு பார்த்தப்போ எனக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சது. இது வந்து யாரையும் அட்டாக் பண்றது கிடையாது. ஜடேஜா இஸ் குட் பிளேயர். அவர் வந்து நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காரு. இஸ் லெஜண்ட். பட் இப்ப இருக்க சர்க்கம்ஸ்டன்சஸ்லாம் இப்ப இருக்க சிஎஸ்கே டீம் பார்க்கும்போது ஜடேஜா கேப்டனா பாக்குறீங்கன்னா கிடையாது. ஏன்னா கேப்டன்சி கொடுத்து அவரு ஒர்க் அவுட் ஆகல. அண்ட் ஜடேஜா பேட்டரா பார்த்து இவங்க வந்து பினிஷிங் வச்சிருக்காங்களா, பினிஷிங்ல நிறைய பேர் இருக்காங்க. ஸோ பினிஷர் ஆகுமே தேவையில்லை ஜடேஜா. அண்ட் டாப் ஆர்டர்ல வந்து அதுக்கு தான் ப்ரொமோட் பண்ண பார்த்தாங்க போன வருஷம். டாப் ஆர்டர்லயுமே சரியா கிளிக் ஆகல. அவருக்கு வந்து எந்த ரோல் அப்படின்னு சொல்லி டிஃபைனும் பண்ண முடியல. அதுவும் இல்லாம இப்ப யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வரதுனால டாப் ஆர்டருமே கொஞ்சம் ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஜடேஜா அங்கேயும் யூஸ் பண்ண முடியாது. ஸ்பின்னரா நீங்க யூஸ் பண்ணீங்களா, 4 ஓவர் போட வைக்கிறதுன்றது பெரிய டாஸ்க் சேப்பாக்ல. இப்ப ஏன்னா முன்னாடி இருக்க மாதிரி ஸ்பின்னிங் கண்டிஷன்ஸ் எல்லாம் கிடையாது. ஃபுல்லா ஃபாஸ்ட் போலிங், பிளாட் ட்ராக்கா தான் ஆக்கிட்டு இருக்காங்க சேப்பாக்கு, ஹை ஸ்கோரிங் பிச்சர்ஸ்க்கு. ஸோ ஜடேஜா அங்க வந்து ஸ்பின்னிங் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது பெருசா. அப்படின்ற பட்சத்துல வெறும் ஃபீல்டிங்காக நீங்க ஜடேஜாவை கூட்டு போவீங்களா? ப்ராமினென்ட்டா சொல்றேன். எதுவுமே வந்து ப்ராமினென்ட் ஃபேக்டர்ஸ் கிடையாது. இதுக்காக மட்டும் கூட்டு போவீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது யோசிக்கணும்ல. சோ அந்த ஆஸ்பெக்ட்ல நம்மளுக்கு வந்த வரைக்கும் லாபம்ப்பா. சாம் கரனுமே வந்து ஒரு ஃபாரின் பவுலர், நம்ம வந்து வேற பவுலர் எடுப்போம் எப்படி இருந்தாலும் கன்ஃபார்மா அப்படின்னு சொல்லிட்டு சாம் கரன் ஆட வைக்கிறது டவுட்டு, அமுச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே அமுச்சு விட்டு நமக்கு சாம்சங் கிடைக்குது. அந்த அதர் வந்து சாம்சங் வந்து ஒரு சூப்பர் ஃபிட்னு நம்ம வந்து சொல்ல முடியாட்டியுமே பர்ஃபெக்டா எல்லா ஆஸ்பெக்டும் பார்த்து ஓகே நல்ல ஒரு ஃபிட் ஆறாரு. ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாவா இருக்கட்டும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். ருத்ராஜுக்கு அப்புறம் வந்து தோனி எப்படி ஒரு பேக்கப்பா இருந்தாரோ சஞ்சு வந்து ஒரு பேக்கப்பா இருப்பார் அவர் எக்ஸ்பீரியன்ஸ்ல. அவர் நிறைய ராஜஸ்தானுக்கு வந்து கூட்டு போயிருக்காரு, செமிஃபைனல்ஸ் கூட்டு போயிருக்காரு, ஃபைனல்ஸுமே ஆட வச்சிருக்காரு. அந்த இடத்துல அவர் எக்ஸ்பர்டீஸ் வந்து இருக்கும். பேக்கப் கேப்டனாவும் இருப்பாரு. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ருத்ராஜ், சஞ்சு சாம்சன் அவங்களோட ஒரு டிஸ்ட்ரக்டிவ் பேட்ஸ்மேன் வேணுமா அப்படின்ற ஆஸ்பெக்ட் நாங்க நல்லா யோசிச்சு பார்க்கும்போது இட் இஸ் அ குட் டீல் ஃபார் சிஎஸ்கேன்ற மாதிரி தான் இங்க இருக்கு.